ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 4 பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 4ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the net profit shown by financial accounts of a company amounted to rupees 18,550. அப்போ ஃபினான்சியல் அக்கௌண்டோட ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18,550. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் அக்கௌண்டோட ப்ராஃபிட்டை அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 28,660. இப்போ நம்மளுக்கு ரீகான்சிலேஷன்ஸோட ஸ்டேட்மெண்ட் போட சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டைரக்டர் ஃபீஸ் நாட் சார்ஜ்டு இன் காஸ்ட் அக்கௌண்ட். டைரக்டர் ஃபீ. இப்ப டைரக்டர் ஃபீனா என்னது? ஒரு எக்ஸ்பென்சஸ். அது எல்ல வருது? நாட் சார்ஜ் இன் காஸ்ட் அக்கௌண்ட் தான். அப்ப ஃபினான்சியல் அக்கௌண்ட்ல மட்டும் வருது. இப்ப இஎஃப். அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் ஃபினான்சியல் அக்கௌண்ட்ல மட்டும் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம். அப்ப பிளஸ் சிம்பிள் இங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? a provision for bad and doubtful debts. இப்ப நம்ம பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ்னா என்னது? ஒரு நம்மளுக்கு வந்து லாஸ் வருமா வராதா என்னன்னு தெரியல, அது ஒரு எக்ஸ்பென்சஸ்மெண்ட் தான். அப்ப அது நம்ம காஸ்ட் சீட்ல போடுவோமா? காஸ்ட் ஃபார்மேட்ல வருமா? இல்ல, வராது. அப்ப நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல மட்டும் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் வரும். அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் இன் ஃபினான்சியல் அக்கௌண்ட். அப்ப அது என்னது? நம்ம பிளஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பேங்கோட இன்ட்ரெஸ்ட். இப்ப பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வருது. அது டெபிட்டா கிரெடிட்டான்னு பாருங்க. கிரெடிட். அப்ப நம்மளுக்கு வருது. இப்ப நம்ம ஏதோ ஒரு டெபாசிட் பண்ணிருக்கலாம், அதுல இருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அப்ப அது என்னது? இன்கம். அப்ப பேங்க் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஷீட்ல போடுவோமா? போட மாட்டோம். பினான்சியல் அக்கௌண்ட்ல மட்டும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் எல்லாமே வரும். அப்ப இன்கம் இன் பினான்சியல் அக்கௌண்ட். அப்ப என்னது? ஐசி வந்தாதான் ஆட் பண்ணும். ஐஎஃப் வந்திருக்கு ஆப்போசிட். அப்ப நம்ம என்ன செய்வோம்? லெஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ்னா என்னது? நம்ம தான் பே பண்ணுவோம். அப்ப அங்க என்ன ஆகுது? எக்ஸ்பென்சஸ். இன்கம் டேக்ஸ் எங்க வரும்? காஸ்ட் ஷீட்ல வருமா? வராது. பினான்சியல் அக்கௌண்ட்ல மட்டும்தான் வரும். அப்ப எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்லி இன் பினான்சியல் அக்கௌண்ட். அப்ப இஎஃப். நம்ம என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, overheads in the cost account were estimated at rupees 8,500 and the charges shown by the financial book was rupees 8,320. இப்ப overheads கொடுத்துருக்காங்க. அப்ப overheads எதுல இருக்கு? காஸ்ட் அக்கௌண்ட்லயும் இருக்கு, பினான்சியல் அக்கௌண்ட்லயும் இருக்கு. நம்ம எதை பார்ப்போம்? காஸ்ட் அக்கௌண்ட் வச்சுதான் பார்ப்போம். இப்ப ரெண்டு அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணுங்க. காஸ்ட் அக்கௌண்ட்ல ஓவரா இருக்கா அண்டரா இருக்கா? இங்க 8,500 இருக்கு, இங்க 8,320 இருக்கு. அப்ப காஸ்ட் அக்கௌண்ட்ல தான் ஓவரா இருக்கு. பினான்சியல் புக்ல 8,320 தான் இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? 8,500 இருக்கு. அப்ப நம்ம ஓவரா இருக்குன்னு இல்லையாச்சு. அப்ப ஓவர் ஹெட்ஸ் ஓவரா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? லெஸ் பண்ணுவோம். அப்ப இங்க லெஸ் மைனஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க் வாஸ் ஸ்டார்டட் டியூரிங் த இயர் on a new factory and expenditure rupees 16,000 was incurred. எவ்வளோ இன்கர் பண்ணிருக்காங்கன்னா 16,000 இன்கர் பண்ணிருக்காங்க. அதுல நம்மளுக்கு எவ்வளவு டிப்ரிசியேஷன்னா 5% வந்து பினான்சியல் அக்கௌண்ட்ல மட்டும் 5%. அப்ப காஸ்ட் அக்கௌண்ட்ல இல்ல. டிப்ரிசியேஷன் நிறைய எக்ஸ்பென்சஸ் பினான்சியல் அக்கௌண்ட்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இஎஃப் நம்ம என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம். எவ்வளவு பர்சன்டேஜ்? இப்ப 16,000 என்றது டோட்டலோட அமௌண்ட். அதுல 5% தான் நம்மளுக்கு டிப்ரிசியேஷன். அப்ப 16,000ல 5% எவ்வளவு வருது? 800. இப்ப 800 தான் நம்மளுக்கு டிப்ரிசியேஷனா வருது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஓவர் ஹெட்ஸ்ல என்ன செய்வோம்? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை தான் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ ஓவரா இருக்கனால சப்ராக்ட், அடுத்து டிஃபரன்ஸ் தான் எடுப்போம். அப்ப 8,500ல இருந்து 8,320 எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னா 180 வருது. நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வருது. இப்ப நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஃபார்மேட் படி போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? ப்ராஃபிட் as per ஃபினான்சியல் அக்கௌண்ட். எவ்வளவு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 18,550. அட இங்க எழுதியாச்சு. இப்ப என்ன ஆட் பண்ண போறோம்? ஆட் பண்றது எல்லாமே நம்மளுக்கு இப்ப எல்லோ கலர்ல இருக்கும். 1 2 3 4
4 இருக்கு. அப்ப 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எழுதி அந்த அமௌண்ட் எழுதியாச்சு. இங்க போட்டிருக்கோமா டிப்ரிசியேஷன்ல 5%. இப்ப நான் இங்க ஹைலைட் பண்றது உங்களுக்கு பிடிஎஃப்ல இல்லாம இருந்தாலும் நான் இங்க எல்லாமே நோட்ஸ் கீழவே இருக்கும் உங்களுக்கு டீட்டெயிலா. 16,000 இன்ட்டு 5% போட்டு 800 நம்ம இங்க எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் சப்ராக்ட் லெஸ் பண்றது ரெண்டு அமௌண்ட் தான். அமௌண்ட் எழுதியாச்சு. இப்ப ஃபினான்சியல் அக்கௌண்டோட ப்ராஃபிட் 18,550. அதுல இருந்து ஆட் பண்ற ஐட்டம்ஸை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு லெஸ் பண்றது எவ்வளவு இருக்கு 210. லெஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு காஸ்ட் ப்ராஃபிட் வருது? சாரி 28,870 வந்துச்சு மைனஸ் 210. இப்போ நம்மளுக்கு எவ்வளவு காஸ்ட் அக்கௌண்டோட ப்ராஃபிட் வருது? 28,660. இப்போ கொஸ்டின்ல அதே அமௌண்ட் இருக்கான்னு பாருங்க. 28,660. அப்ப ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. ஸோ அதனால தான் எப்பயுமே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே நீங்க 1ன்னு போட்டு பிளஸ் பண்ண போறோமா மைனஸ் பண்ண போறோமா அதை எழுதி பக்கத்துல அமௌண்ட் எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு நீங்க ஃபார்மட் போடும்போது ஜஸ்ட் காப்பி தான் பண்ண போறீங்க. கொஸ்டினை பார்த்து எழுத போறீங்க, அமௌண்ட் எழுத போறீங்க, ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் அக்கௌண்டோட ப்ராஃபிட் கிடைச்சிரும். இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்ல பாக்குறவங்கள வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்னும் நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். என்னோட சேனலை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.